ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு. இந்த 2 ஷார்ட் சஜஸ்ட் பண்ணது வந்துட்டு நூஹா ரஃபீன்னு. தேங்க்யூ இதை சஜஸ்ட் பண்ணதுக்கு. சரஸ்வதின்றவங்க வந்துட்டு இந்த செகண்ட் ஷார்ட்டில் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஹாப்பியாக என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்கணுன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெட்செட் இல்லாமல் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் கேட்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதாவது கோல்ட் சிஇஓ ஃபெல் ஃபார் சபி கேர்ள் இதோட செகண்ட் பார்ட் தான், அதாவது லாஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, நம்மளோட கோல்ட் சிஇஓ ஜேகேயும் சபி கேர்ள் வயனும் 2 பேரும் ஒரு ஃபைட்டில் மீட் ஆகிட்டு கடைசியில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து முடியுது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் லைஃப் லீட் பண்ணின்னுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகிட்டுக்கோ கல்யாணம் ஆகிட்டு. நம்ம ஜேகே ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருப்பாங்க. நம்ம பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படியே இவங்க 2 பேரோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கெட் டுகெதர் மாதிரி, அதாவது பார்ட்டி மாதிரி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ கப்பல் இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க பார்ட்டிக்கு. நம்ம பையனுக்கு அங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹைஃபை சொசைட்டிக்கு சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட கான்வர்சேஷன் நம்ம பையனுக்கு பிடிக்கல. அவங்க வாஷ்ரூம் எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அவங்க வாஷ்ரூம் பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் அவங்க ப்ரீவியஸ் பிளேஸுக்கு வரும்போது ஜேகே அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கான்வர்சேஷன் கேட்டு பையனுக்கு வந்துட்டு ஒரு மினி ஹார்ட் அட்டாக். அவங்க அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டுக்குவாங்க. இங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அப்படி என்னதான் பேசியிருப்பாங்க, அதை கேட்டு நம்ம பையன் இவ்வளோ எஃபெக்ட் ஆனாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஜேகே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ தப்பாக எடுத்துக்கலன்னா கேட்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்போது ஜேகே கேளு, என்ன புதுசாக பெர்மிஷனெல்லாம் கேட்குற அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஃப்ரெண்டை கேட்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, இல்லை உனக்கு இருக்கிற ஃபேம், பர்சனாலிட்டி, சாம் எல்லாத்துக்குமே பொண்ணுங்க க்யூவில் நின்றுருப்பாங்களேடா, நீ எதுக்காக போயும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே வந்து சாப்பிட்டுன்னுக்குவாங்க. பட் இந்த கொஷின் கேட்ட உடனே அவங்க சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு பக்கம் திரும்பி பார்க்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நான் தப்பாக சொல்லலை, அவள் உனக்கு எதுலேயுமே மேட்ச் இல்லைடா, ஒரு ஸ்டேட்டஸ்லேயும் மேட்ச் இல்லை, அட்லீஸ்ட் பார்க்குறதுக்காவது நல்லா இருக்காளா, அது கூட இல்லை, நீ பார்த்தா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கே, அவள் பார்த்தா நீ எப்படிடா அவளை லவ் பண்ண அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே, ஹேனா ப்ளீஸ் ஸ்டாப், எனக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, அவள் சொல்கிறது கரெக்ட் தானேடா, அவள் உனக்கு எதுலுமே செட்டே இல்லைடா, அவ்வளோ போய் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்மளாம் காலேஜ் படிக்கும் போது உன் கூட சோஃபியை தானே நம்மளாம் ஷிப் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு இவ்வளோ எதுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, இதை பாரு, சோஃபியை நடுவில் இழுக்காத, அவள் வந்துட்டு எனக்கு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒய்ஃப் இருக்கா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே இவ்வளோலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. அதான் ஏடா ஃப்ரெண்டை லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, உனக்கு எவ்வளோ நல்ல மேட்ச் தெரியுமா, ஆனால் நீ பார்த்தா உனக்கு எதுலையுமே மேட்ச் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற. இப்போ நீ கல்யாணம் ஆன ஜோஷில் இருக்கிற புதுசு, ஸோ உனக்கு அவங்க மேலே லவ் இருக்கும், போக போக உனக்கு அவன் மேலே லவ் குறைஞ்சிருச்சுன்னா, உனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, ஆமாடா மச்சான், நீ சொல்கிறது கரெக்ட் தான், இப்போது கல்யாணம் புதுசு ஜோஷு, அதனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு மோஸ்ட்லி எனக்கு போர் அடிச்சிடுமோன்னு தோணுதுடா, நான் பேசாமல் சோஃபியை தான் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமாயிடுச்சு, அவன் நல்லா ஸ்லிம்மாக மாடர்னாக அழகாக என் ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, என் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது கூட அவ்வளோ ஹர்ட் ஆகலை, பட் ஜங்குக் இந்த வார்த்தை சொல்லுந்தோ உங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுச்சு, உங்கள் ஹார்ட்டில் யாரோ கத்தி எடுத்து குத்தின மாதிரி ஒரு ஃபீலு, உங்கள் கண்ணில் ஃபுல் டியர்ஸு, அந்த பெயின் உங்களால் தாங்கவே முடியலைங்க, ஏன்னா உங்களோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டோர் நாபை டைட்டாக பிடிச்சின்னு அழுதுன்னுக்குவீங்க. உங்களால் இதுக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு திரும்பிங்க. அகெயின் ஜேகேவோட வாய்ஸ் கேட்குவீங்க. இப்படியெல்லாம் சொல்வேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியா அப்படின்னு கேட்குவாங்க ஜேகே. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, டேய் என்னடா சொல்கிற, திடீர்னு ஏடா உன் டோனே மாறிடுச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே, வெறும் டோன் மாத்திரம் மாறி இருக்காதுடா, எனக்கு வந்த கோவத்தில் உன்னோட ஃபேஸ் ஷேப்பே மாறிட்டுக்கோ, இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்டாக இருந்த பாவத்துக்கு விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹேனா, ஏ ஜேகே என்னடா பேசுகிற, திடீர்னு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குவாங்க.
அப்போது என்ன ஆச்சா, இருமா நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து டோர்கிட்ட மறுபடியும் நிற்குவீங்க. என்ன பேசுனாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு. நீ சொல்லுறது கரெக்டாகண்ணா, எனக்கு இருக்கிற பர்சனாலிட்டி ஸ்டேட்டஸ்க்கு க்யூவில் நிற்கவாங்க பொண்ணுங்க. ஆனால் அது எல்லாத்துமே என்னோடய பர்சனாலிட்டி என் ஸ்டேட்டஸை பார்த்து தான் வந்து நிற்கிவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதே என்னோடய ஃபேம் அண்ட் ஸ்டேட்டஸ்னால தானே. நாளைக்கே என் பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்துச்சு, இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாத ஆயிட்டாக்கா நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்க கூட என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் என் பையன் என் கூட கடைசி வரைக்கும் நிற்குவா. ஏன்னா அவளுக்கு என்னோடய லவ் ஒன்று விட்டா என்கிட்ட இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் எந்த ஃபேம் ஆகட்டும் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன், அவள் பார்த்தா அப்படி இருக்கா அப்படின்னு கேவலமாக சொன்னேன். ஸ்லிம்மாக அழகாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அவள் குண்டாயிட்டானா அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்குவாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆகிடும், அவங்க ஹெட் டவுன் பண்ணிடுவாங்க. இல்லை நானும் இப்படியே ஹேண்ட்ஸமாகவே இருப்பேன்னு என்ன கேரண்டி, நாளைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று நடந்து கையோ காலோ போயிடுச்சு, அப்போது நீங்கள் சொன்னீங்களே என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு, அந்த பொண்ணுங்கெல்லாம் என்னை பார்த்து நின்றுக்குவாங்களா? ஆனால் என் பையன் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழு வந்துடும். உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனு. ஜேகே வந்துட்டு நடுநடுவில் என் பையன்னு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி ஹாப்பி அண்ட் சேட் ரெண்டுமே மிக்ஸ்டு டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகிட்ட பின் எனக்கு போர் அடிச்சிடும்னு சொன்னேன். போர் அடிச்சிருக்கோம் எப்போ, நான் வேற அவளோட உடம்பு அவளோட அழகை பார்த்து அட்ராக்ட் ஆகி கல்யாணம் பண்ணியிருந்தா போர் அடிச்சிக்கோ. ஆனால் எனக்கு வந்து இந்த அட்ராக்ஷன் இல்லைடா, லவ். நீ இவ்வளோலாம் பேசுகிறியே, உனக்கு அட்ராக்ஷன் அண்ட் லவ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கோம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்குவாங்க. இன்னொன்று என்ன சொன்னேன், சோஃபியை ஷிப் பண்ணிங்களா? நீங்கள் ஷிப் பண்ணிட்டீங்கன்றதுக்காக நான் அவளை கல்யாணம் படிக்க முடியுமா? ஏய் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பையாவது கொச்சப்படுத்தாமல் இருங்க. என் பையன் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவளுக்கு பண காசு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. கெட்ட வார்த்தை பேசினா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ளர்ட்டோட மீனிங் கூட அவளுக்கு தெரியாது. அவளோட அந்த இன்னசென்ஸ் அந்த சைல்டிஷ் பிஹேவியர் தான்டா என்னை அட்ராக்ட் பண்ணுது. அப்படி ஒருத்தி எனக்கு ஒய்ஃபாக வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லி அங்கேருந்து எந்திரிக்குவாங்க வெளியே போகிறதுக்காக. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஜேகே எதுக்கிட்ட இவ்வளோ டென்ஷன் ஆகிற, உக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இல்லைடா, என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசின இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், என் ஒய்ஃபை பற்றி கேவலமாக தப்பாக பேசின உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னோட கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட ஃப்ரெண்டுங்களே இல்லைன்னு நினச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் டோர்கிட்ட நின்றுக்குவீங்க இல்லையா, அதே டைரெக்ஷனில் தான் வந்துக்குவாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்குவீங்க, ஏன்னா ஜேகே பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. சடனாக டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் எதிரில் இருப்பீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். நீங்கள் அவங்க கான்வர்சேஷன் கேட்குறீங்களோ என்னமோன்ட்டு. பையன் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குவாங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தேங்க, அதுக்குள்ளே நீங்களே டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப மூட் ஆஃபாக இருப்பாங்க. அதனால் அவங்க நீங்கள் அழுதுக்கிறது கூட நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியோ. நீங்கள் ஜேகேயே பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணின்னு போயிருக்குவீங்க. உங்களுக்கு ஃபுல் ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா உங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி விட்டு கொடுக்காம பேசினாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போயிருக்குவீங்க. வீட்டுக்கும் ரீச் ஆகிடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். இந்த இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜேகே கூட பேக் டு ஹிஸ் ரொமான்டிக் மோடுக்கு ஆன் ஆகிட்டுக்குவாங்க. இன்றைக்கி உங்கள் காலேஜில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும். ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வராங்கன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் பிரின்சிபல் வந்து. நீங்களும் இன்றைக்கி லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே போவீங்க. மேட்சும் இருக்காங்க இல்லைன்னு இல்லை, பட் குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் குக்கிங் ஒன்று நீங்கள் பண்ணிக்குவீங்க. உங்கள் மாமியார் கீழே வருவாங்க. வந்துட்டு, என்ன பையன் இவ்வளோ காலையில் ரெடி ஆகிட்டுக்கிற, எப்போவுமே நீ குக் பண்ணிட்டு தானே ரெடி ஆவ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இல்லை அத்தை, ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது, பிரின்சிபல் சீக்கிரமாக வரணும்னு சொல்லியிருக்காங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் மாமியார், அப்போ நீ எதுக்கு வயன் குக் பண்ணின்னுக்கிற, யாராவது மேட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை லேட் ஆகிட போது வயன் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை அத்தை ஆயிடுச்சு 5 minutes, இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் மாமியார்,
சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிக்குவீங்க. அதுக்குள்ளேயும் உங்களை டைட்டாக பேக் ஹக் பண்ணுவாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். பேக் ஹக் பண்ணிவிட்டு நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம வையன், எங்கள் அத்தை இங்கே தான் இருந்தாங்க, விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க இருந்தால் என்ன ப்ராப்ளம், நான் என் ஒய்ஃபை தானே கொஞ்சங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் காலேஜுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக போகணும், டைம் ஆகுது விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களை அவங்க பக்கம் டேர்ன் பண்ண வச்சுட்டு, சரி அப்போ என்னை கிஸ் பண்ணிவிட்டு நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன விளாட்றீங்களா, நம்ம பெட்ரூமில் இல்லை கிச்சனில் இருக்கோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆகிட்டு, என்னடி கிச்சனில் கிஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ யோசிக்கிற, ஞாபகம் இல்லையா நம்மளோட கிச்சன் ரொமான்ஸ் உங்கள் மாமியார் இல்லாதப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. ஐயோ ஏங்க உங்களுக்கு எப்போ பார் அதை பற்றியே யோசனை, விடுங்க நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நான் காமெடி பண்ணல வையன், கிஸ் பண்ணிட்டு தான் நீ இப்போ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே லீன் ஆகிட்டு என்னென்னா கிஸ் பண்ணோன்னும் போது அத்தை அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்துட்டு சடனாக பின்னாடி போயிடுவாங்க. நீங்கள் அதே சான்ஸ் எடுத்துக்கின்னு ஜேகே புஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லேருந்து வெளியே ஓடி போயிடுவீங்க. அப்போ ஜேகே நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, எஸ்கேப் ஆயிட்டியா, ஏய் நைட்டுக்கு எப்படி இருந்தாலும் நீ ரூமுக்கு வந்தே வரணும் இல்லையாடி, அப்போ கவனிச்சிக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. டே டைமும் ஸ்கிப் ஆகிடும். நீங்களும் காலேஜுக்கு கிளம்பிட்டுக்குவீங்க. ஜேகே தான் அவங்கள ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு லாஸ்ட் மொமெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை வந்துட்டுருக்கோம். ஸோ அவங்க வேறு டிரைவருக்கு சொல்லி உங்களுக்கு ட்ராப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ இருக்குது இல்லைங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்துக்குவீங்க. அப்போது சடனாக உங்கள் மொபைலில் பீப் ஆகும். பார்த்தா டெக்ஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து வந்திருக்கும். ஆல் தி பெஸ்ட் பொண்டாட்டி, ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ணு, செலக்ட் ஆகிறதோ ஆகாததோ பார்த்துக்கலாம், லவ் யூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டுக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மெல் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அவங்களுக்கு தேங்க்யூ, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் உள்ளே வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குவீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் காலேஜில். பட் ஹஸ்பண்ட் யாருன்னு யாருக்குமே தெரியாது. உங்கள் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாத்திரம் தான் தெரியும். என்ன ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நீங்கள் ஆமான்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுவீங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஹேய் உனக்கு வெக்கமாக இல்லையாடி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பேசிக்கிறோன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, கேட்க தான் முடியும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்மளாம் சிங்கிள்ஸுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்போ நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்வீங்க. எல்லாருக்குமே உன் புருஷன் மாதிரி கிடைக்குவாங்களா, ஹேண்ட்ஸம் ஹங்க் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹேய் சத்தமாக சொல்லாதடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சரி சரி சாரி, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், நீ திருந்த மாட்டியே, ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறமா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எஃபர்ட் போடுன்னு சொன்னாங்க, செலக்ட் ஆகுறதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, உனக்கு என்னம்மா, செலக்ட் ஆனா என்ன ஆகக்கிட்டே என்ன, நீ தான் சிஇஓட ஒய்ஃப் ஆச்சே, நம்மளை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள், ஏன் என் ஹஸ்பண்ட் சிஇஓ அப்படின்றதுனால நான் என் கரியரை பில்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? என் ஹஸ்பண்ட் எவ்வளோ வேணுமா இருந்தாலும் ரிச்சாக இருக்கலாம், ஆனாலும் நான் அவங்க மேலே டிபெண்டாக இருக்க முடியாதுல்ல. என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருடி, நான் வேலைக்கு போனாலும் போகலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனாலும் இருக்கலாம், ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, சூப்பர் டி அப்படின்னு சொல்லினுக்குவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஏ வையன் உன்னை பிரின்சிபல் கேபின் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு, பிரின்சிபலா, என்ன இது கூப்பிட்டாரு, அதுவும் இல்லாமல் அவர் ஆடிட்டோரியமில் தானே இருந்தார், எப்போ வேணுமானாலும் என்னை கூப்பிடலாடி, இன்டர்வியூ இருக்கும் போது எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது, எனக்கு தெரியாதடி, கூப்பிட சொன்னார் கூப்பிட்டேன், போய் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரி நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே என் பேர் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லு, நான் பிரின்சிபலை மீட் பண்ண போயிருக்கேன்னு, சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போவீங்க. அங்கே போனால், எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு டோர்கிட்ட ரொம்ப நேரமாக கேட்டுன்னுக்குவீங்க. பட் ரெஸ்பான்ஸே வராது. என்ன
எதுவுமே ரெஸ்பான்ஸை காணும். உண்மையாகவே பிரின்சிபல் கூப்பிட்டாரா இல்லை ப்ராங்க் ஏதாவது பண்ணாளா? இல்லை, இவ்வளோ சீரியஸான டைமில் ப்ராங்க் எதுக்காக பண்ணுவா? உள்ளே போய் ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக உள்ளே போவீங்க. சார் சார் அப்படின்னு சொல்லின்னுக்குவீங்க. உங்களை யாரோ டைட்டாக பேக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. நீங்கள் எதோ சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. அப்போ உங்கள் காது கிட்டே வந்துட்டு கத்தாதீங்க மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவும் பிரின்சிபல் ஆஃபீஸ்குள்ளே இருக்கீங்க. யாராவது பார்க்க போகிறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. இந்த கேபின்குள்ளே வரணுன்னா எப்படி இருந்தாலும் என் பர்மிஷன் கேட்டு தானே உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேறு யாரும் வரமாட்டாங்க, என் பிரின்சிபல் பார்த்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உன் பிரின்சிபல் இப்போ வரமாட்டார்ரி, அவர் தான் ஆடிட்டோரியமில் பிஸியாக இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அது சொல்லவே இல்லை அப்படின்வீங்க. அப்போ அவர் என் பொண்டாட்டி காலையில் எனக்கு கிஸ்ஸை கொடுக்காம வந்துட்டாடி, அதனால தான் அவளை தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏங்க ஒரு கிஸ்ஸுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்க? நீங்கள் விளையாடாதீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், பிரின்சிபல் ஆஃபீஸில் இருக்கோம், காலேஜுங்க இது, எல்லா பக்கமும் கேமராங்க இருக்குது, இங்கே வேணாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பரவாயில்ல, நான் என் ஒய்ஃபை தானே கிஸ் பண்ண வந்திருக்கேன், எங்கே அங்கே இன்டர்வியூ நடந்துனுக்குது, எப்போ வேணுமா இருந்தாலும் என் பேரை கூப்பிடுவாங்க, நான் மிஸ் பண்ணிடுவேங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிங்க போகிறதுக்காக. இப்போ மறுபடியும் ஜேகே உங்களை ஹக் பண்ணுவாங்க, பேக் ஹக். மிஸ்ஸஸ் ஜான் என்ன அவசரம், எல்லோரும் பிரேக்குக்கு போயிருக்காங்க, நான் சொல்லாமல் இன்டர்வியூ கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க? ஏங்க அப்போது கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துங்கிறது உங்கள் கம்பெனி தானா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்பா கடைசிக்கோ என் மக்கு பொண்டாட்டிக்கு புரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்குங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, நேற்று நான் எவ்வளோ தடவை இன்டர்வியூ பற்றியே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே தான் சொல்ல, அப்போது நான் இன்டர்வியூக்கு போனாலும் ஒன்று தான், போகலனாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே கன்ஃபியூஸ்டாக பார்த்து எதுக்கு அப்படி சொல்கிற, வீட்டில் தான் நீ எனக்கு பொண்டாட்டி, இங்கே எல்லோரும் மாதிரி ஸ்டூடெண்ட், நீ கொடுக்குற இன்டர்வியூ பார்த்துட்டு உன்னை செலக்ட் பண்ணுறதா வேணாமான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்போ நான் கிளம்புற விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு ஆல் தி பெஸ்ட், இன்னொன்று சொல்லணும், உங்கள் கம்பெனியில் நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது இல்லைங்க, அந்த கம்பெனியை கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது நீங்கள், அது எப்படி ஈஸியாக எனக்கும் சேர்ந்ததுன்னு சொல்ல முடியும், அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பையன் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கும் சேர்ந்தது தான், அப்படி பிரித்து பேசாத, அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணின்னுக்கிறது என்னதுக்கு, என்னோடய ஃப்யூச்சர் ஃபேமிலிக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட லீனாயிட்டு ஃப்யூச்சர் ஃபேமிலின்னா என்னன்னு தெரியும் தானே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்து இது பாருங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடிடுவீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும், நீங்களும் இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிக்கிறவங்க பேரெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ காலேஜ் கிடையாது, நீங்கள் நல்லா தூங்கினுக்குவீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் நைட்டு நடந்த ஒரு ரஃப்பான லவ் மேக்கிங் செஷனால் நீங்கள் பயங்கரமாக டயர்டாக இருப்பீங்க. ஏற்கனவே தெரியும் நம்ம ஜேகே ரொம்ப ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டயர்ட்னஸ் நீங்கள் தூங்கும் போது உங்கள் ஃபேஸ்லேயே தெரிஞ்சுக்கோ. ஜேகே உங்களையே பார்த்து அட்மையர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க, பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆகிட்டு உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்வீங்க. குட் மார்னிங் பொண்டாட்டி, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குவாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்கியான்னு வேறு கேட்குறீங்களா, என்னடி பண்ணுறது, என் பொண்டாட்டி ஹாட்டாக இருக்கா, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காகதா, சரி தள்ளுங்க நான் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே இன்னைக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் செய்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வா சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்லைங்க நான் செய்கிறேன், நீங்கள் எதுக்கு, சொன்னால் கேளு வயன், போ குளிச்சுட்டு வா, இல்லை நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள்
வேணாப்பா சாமி, நீங்கள் நைட் ஹெல்ப் பண்ணந்தே எனக்கு எந்திரிச்சு நடக்க முடியல, அதில் பாத்ரூமில் வேறு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் கீழே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு கீழே போயிடுவாங்க. நீங்களும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே போவீங்க. அங்கே பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட், அதாவது ஜேகே, கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிக்குவாங்க. ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுக்குவாங்க அந்த டேட்டூஸ் கையோட. இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்குவாங்க அவங்க. நீங்கள் உங்களையே மறந்துட்டு அவங்களையே பார்த்து அட்மையர் பண்ணிக்குவீங்க. அப்போ சடனாக, என்ன மிஸ்ஸஸ் ஜான், ஹஸ்பண்டை அவ்வளோ ரசித்து பார்த்துன்னுக்கிறீங்க, என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுன்னுக்கிறேன்னா என்ன அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆமாங்க, நீங்கள் அந்த ஃபார்மல்ஸ், அதாங்க அந்த சிஇஓ காஸ்டியூம், அதை விட இந்த கேஷுவல்ஸில் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுறீங்க தெரியுமா அப்படின்னு கேட்குவீங்க. இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்கல, இப்போ தான் நீ சொல்லிட்டியே, இதுக்கு மேலே ஆஃபீஸ்க்கு கேஷுவல்ஸை போட்டுன்னு போட்டா அப்படின்னு கேட்குவாங்க. இந்த ஷார்ட்ஸு ஸ்வெட் ஷர்ட்டு போட்டுன்னு போனால் கன்றாவியாக தெரிவிங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களையே பார்க்குவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஒத்துக்கோங்க மிஸ்ஸஸ் ஜியான், அங்கே இருக்கிற பொண்ணுங்க என்னையே பார்க்குவாங்க, உங்களுக்கு ஜெலசி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வருவாங்க. நீங்கள் வந்துட்டு, ஆமாம், என் புருஷனை வேறவங்க பார்த்தா எனக்கு ஜெலஸ் ஆகாதா அப்படின்னு கேட்குவீங்க. ஓ, ஜெலஸ் எல்லாம் வேறு ஆகுதாடி உனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நம்ம கிச்சனில் இருக்கோம், யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படியும் உங்கள் மாமியார் நேற்றே அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, மேட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி நான் லீவ் கொடுத்துட்டேன், இப்போ இந்த வீட்டில் நானும் நீயும் 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகே வைட் ஐஸில் பார்த்துட்டு நீங்களும் ஒரு மாதிரி அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு, பாருங்கள் மிஸ்டர் ஜான், எனக்கும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் படிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடி பொண்டாட்டி, நம்மளுக்கு இந்த மாதிரி அலோன் டைம் கிடைக்காதுல்ல, அதனால அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அதனால என்ன பண்ணோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே, மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஹாப்பி ஆகிடும், பார்க்கலாமே அப்படின்னு சொல்வீங்க ஃபுல் எக்ஸைட்டடாக. அப்போது ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி நீ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த மூவி பார்க்கணுன்னு செலக்ட் பண்ணி வை, அதுக்குள்ளேயும் நான் இந்த கிச்சனில் செஞ்ச மெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்லைங்க, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நீ போ, இன்றைக்கி ஃபுல்லாக நீ ரெஸ்ட் எடு, மத்தியானம் லஞ்ச் கூட வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், நீ இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், தேங்க்ஸுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிடுவீங்க. அப்போது அது எப்படி ஒருத்தரால் ஒரே டைமில் க்யூட் அண்ட் ஹாட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போன டைரெக்ஷனில் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த சண்டை வந்து ரொம்ப ரொமான்டிக்காக மூவியை பார்த்து 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசி வாக் பண்ணி ஒரு மாதிரி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க 2 பேரும். இப்படியே டைம் போயிட்டுருக்கோம், நீங்களும் கொஞ்சம் பிஸி ஆகிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கும் எக்ஸாம்ஸ் கிட்டே வந்துட்டுக்கோ. ஜேகேக்கும் அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா கல்யாண டைமில், அந்த ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணிட்டுக்குவாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டுக்குவாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க அம்மா கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத மறந்துருக்க மாட்டாங்க நம்ம ஜேகே. நீங்கள் இப்போது உங்கள் ரூமில் உக்காந்துன்னு படிச்சுன்னுக்குவீங்க நைட்டு. ஜேகே வந்துட்டு, ஏ வையன், எந்திரிச்சு வாடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லின்னுக்குவாங்க. நீங்கள் படுத்து தூங்குங்க, நான் படிச்சுன்னுக்கிறேன்ல அப்படின்னு சொல்வீங்க. எவ்வளோ நேரடி படிப்பேன், ஆல்ரெடி 1 o'clock ஆயிடுச்சு, தூக்கம் வருதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்க நீங்கள் படுத்து தூங்க, நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு எந்திரிச்சு போகணும், எனக்காவது காலேஜில் ஸ்டடி ஹாலிடேஸு பரவாயில்ல, நான் லேட்டாக கூட எழுந்திக்குவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, நீ சொன்னால் கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டு உங்கள் கையில் இருந்த புக்கை எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. அப்போ நீங்கள், எங்க கீழே விடுங்க ப்ளீஸுங்க, நான் இன்னும் ஒன்றுமே படிச்சில்லைங்க, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, அதெல்லாம் நாளைக்கும் படிச்சிக்கலாம், இப்போ வந்து படு, இப்போல்லாம் கண்ணை முழிச்சு தூங்காமல் படிச்சுட்டு எக்ஸாம் டைமில் உடம்பு சரியில்லாத படுத்துன்னு தூங்குறதுக்கா அப்படின்னு கேட்குவாங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி. அப்போ நீங்கள் அவங்களும் முறைச்சி பார்க்குவீங்க. உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட் மேலே படுக்க வச்சுட்டு, என்ன முறைக்கிற அப்படின்னு உங்களே பார்த்து கேட்குவாங்க. நீங்கள், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின்னு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பி படுத்துருவீங்க. அவங்களும் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்து உங்களை புல் பண்ணி உங்களை டைட்டாக பேக் ஹக் பண்ணின்னு, குட் நைட் ரீ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், குட் நைட் அப்படின்னு சொல்வீங்க ஒரு மாதிரி ரொம்ப கோவம் இருக்கிற மாதிரி. அவங்க அப்படியே உங்கள் பேக் சைடு நெக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, ஸ்வீட் ட்ரீம்ஸ் வைஃபே
அந்த ட்ரீம்ஸ்லேயும் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஜேகேக்கு தெரியாத மாதிரி நீங்கள் ஸ்மைல் பண்ணின்னுக்குவீங்க. டைம் ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் இப்போது எந்திரிச்சு பார்க்குவீங்க, பக்கத்தில் ஜேகே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே டெய்லி மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிப்பாங்க, எழுந்திரிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை, உங்களுக்கு தெரியும். நீங்களும் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே போவீங்க பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக. கொஞ்ச நேரத்துக்கு ஜேகேயோட அம்மா, அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வருவாங்க. மா எங்கம்மா ஜேகே காணோம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க இன்னும் ஜிம்லேயே இருக்காங்க அத்தை. இந்த பையனுக்கு ஜிம்முன்னா அது என்ன பைத்தியமோ, எவ்வளோ பைத்தியம்னா ஜிம்மை வீட்டிலே கட்டி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அத்தை, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. இவருக்கும் எனக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சா நம்பவே முடியறதில்ல. எனக்கு பார்த்தா இந்த ஒர்க் அவுட் ஃபிட்னஸ் பற்றி ஏபிசிடி கூட தெரியல. இவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அது எப்படி தான் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜிம்கிட்ட போய் நிற்குவீங்க. பார்த்தா அங்கேயே ஸ்டன் ஆகிடுவீங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணிக்குவாங்க. ஃபுல்லாக ஸ்வெட்டியாக மெஸ்ஸி ஹேர்ஸு, அவங்க கையில் இருக்கிற அந்த டேட்டூஸ் எல்லாமே அவங்கள செம்ம ஹேண்ட்ஸமாக காட்டிகிட்டு இருக்கோம். நீங்களும் அவங்களே பேன் பார்த்துன்னுக்குவீங்க. ஜேகே உங்கள் சைடு திரும்பி பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் அதை கூட கவனிச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளோ டீப்பாக அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ ஜேகே மிஸ்ஸஸ் ஜியான் போதும் உங்கள் ஹஸ்பண்டை ரசிண்டு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அந்த சென்ஸ்க்கே வருவீங்க. யார் சொன்னா? நான் ஒன்றும் உங்களை பார்த்து ரசிச்சுன்னு இருக்கல. நீங்கள் அந்த டம்பிள்ஸ் அவ்வளோ ஈஸியாக தூக்குனீங்களே, அது எப்படி அவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டீங்கன்னு பார்த்துன்னு இருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி அந்த வால்க்கு பின் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட லீன் ஆவாங்க. சமாளிக்காதீங்க மிஸ்ஸஸ் ஜியான், ஒத்துக்கோங்க உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன்னு. ஹஸ்பண்டை பார்த்து ரசிக்கிறதுல எதுவும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போது ரொம்ப ஓவராக கனவு காணாதீங்க மிஸ்டர் ஜியான். நீங்கள் அவ்வளோ ஒன்றா ஹேண்ட்ஸம் கிடையாது, உங்களை விட ஹேண்ட்ஸம் கேட்ராமா ஹீரோ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சாரி போட்டுன்னுக்குவீங்க. உங்கள் பேர் வேஸ்ட் மேலே கையை வைக்குவாங்க. அவங்களோட கோல்டு கை வந்து உங்கள் வார்ம் ஸ்கின் மேலே பட்டுந்தோ நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டு உங்கள் கேட்ராமா ஹீரோ இப்படி ஃபீல் பண்ண வைக்குவானா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேயே பார்க்குவீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே லீன் ஆவாங்க. நீங்கள் உங்கள் 2 கையும் அவங்க செஸ்ட் மேலே வச்சு புஷ் பண்ணுவீங்க. சி நீங்கள் ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கீங்க, தூரம் போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஓ இதுக்கு முன்னாடி நான் ஸ்வெட்டியாக இருக்கும்போது உங்ககிட்ட வந்திருந்தே இல்லையா, ஏன் நைட்டில் மறந்துட்டியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏங்க இவ்வளோ டர்ட்டியாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குவீங்க. ஏன்னா நான் இப்படி பேசும்போது தான் நீ ப்ளஷ் ஆகிற, அதுவும் இல்லாமல் உன் நர்வஸ் ஃபேஸ் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். சரி தள்ளுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வாங்க, அங்கெல்லாம் வெயிட் பண்ணின்னுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஹிப்ஸ் மேலே 2 கையும் வச்சுட்டு பவுட் பண்ணி அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சொல்லி கூட மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஜேகே ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் க்யூட்டாக நின்றுக்குவீங்க. என்னடி நான் வரப்போ நீ அவங்க கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, நான் இன்னும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல, எவ்வளோ லேட் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சொன்னால் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணி உங்களை வாலுக்கு பின் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துட்டு மறுபடியும் என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து போகல, அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஏங்க எனக்கு ஒர்க் அவுட் பற்றி ஏபிசிடி கூட தெரியாது, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே ஹேவ் பேஷன்ஸ் பொண்டாட்டி, நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கிஸ் பண்ணால் எவ்வளவோ கேலரிஸ் குறையுமா, ஸோ அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சும்மா போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸை கையால் மூடிக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உன் லிப்ஸ் மேலேருந்து கையெடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓ நீங்கள் அப்படி வரீங்களா, நீங்கள் தான் டெய்லி என்னை கிஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஃபிட்டாக தான் இருப்பீங்க விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே சடனாக கிஸ் பண்ணிடுவாங்க, ஃபுல் டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்களால் முடியாது. சி இந்த காலத்து பசங்க கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லை.
எங்கே என்ன பண்ணும் தெரியுது இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா ஜேகேயோட அக்கா. கண்ண மூடி நின்றுக்குவாங்க. நீங்கள் ஜேகே ஜோராக புஷ் பண்ணுவீங்க. ஜேகேயை கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்துட்டு, இந்த காலத்து பெருசுங்களுக்கு சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதே, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு எல்போவில் இடிக்குவீங்க ஜேகேக்கு. என்ன அப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி. அப்போது ஜேகேயோட அக்கா, ஏய் யாரை பார்த்து பெருசுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, அதை வேற வாயை திறந்து சொல்லணுமா அப்படின்வாங்க. அக்கா தம்பி இப்படி தாங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அது சரிக்கா, இப்போ இங்கே எதுக்கு வந்த நீ அப்படின்னு கேட்குவாங்க. உன்னை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவளை அனுப்பணும். இவ்வளோ நேரம் ஆனாலும் வரலையே, என்னன்னு பார்த்துட்டு போகலாம். நீங்கள் வந்தால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு பேர குழந்தைய பிளான் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ப்ளஷ் ஆகிடும், ஃபுல் ஷை ஆகிடும். உங்கள் ஹெட் டவுன் பண்ணிட்டு நின்றுக்குவீங்க ஃப்ளோரியை பார்த்துட்டு. ஆனால் ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க அக்கா, ஷேம்லெஸ் தான் நீ, அக்கா முன்னாலேயே பொண்டாட்டியை எப்படி முறைச்சி பார்க்குற பாரு, சீ அப்படின்வாங்க. அக்கா, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்தா தான் தப்பு, ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்குறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகேயோட அக்கா, அப்பா சாமி உங்ககிட்ட பேச முடியாது, 2 பேரும் சீக்கிரம் என்ன பண்ணியிருந்தீங்களோ பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு. நீங்களும் அவங்க அக்கா பின்னாலே ஓடிடுவீங்க, ஏன்னா அங்கேயே இருந்தால் ஜேகே மறுபடியும் பிடிச்சி உங்களை எதனா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக கீழே வந்துன்னுக்குவாங்க ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சுன்னுக்குவீங்க. உங்களை பார்த்துட்டு ஜேகே விங்க் பண்ணுவாங்க. நீங்கள் இவர் திருந்த மாட்டாருன்ற மாதிரி ஸ்மைல் பண்ணி ஹெட் நோட் பண்ணுவீங்க. சடன்னாக ஒரு வாய்ஸு, குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜேகே ஹக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், யார் இது இந்த மாதிரி வந்து ஹக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஜேகே, ஏய் சோஃபி நீயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே வந்துட்டு சோஃபின்னு மென்ஷன் பண்ணதோ உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின், ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டும் ஜேகேயோட கான்வர்சேஷனும் சோஃபி எல்லோரும் ஷிப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஜேகே மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அவங்க வேற ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. பட் சோஃபி எப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, ஒரு மாதிரி பயம் எங்கேயோ ஒரு பக்கம். நீ யூஎஸ்லேருந்து எப்போ வந்த, என் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி கூட நீ வரல இல்லை, போ உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பிரேக் பண்ணுவாங்க ஜேகே. அப்போது சாரிடா, அந்த டைமில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட், அதனால தான் என்னால் வர முடியல, டாக்டர் என்ன ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, என்னது ஆக்சிடெண்ட்டா, என்னடி ஆக்சிடெண்ட் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன், எனக்கு அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சோஃபி அவங்களே பார்த்துட்டு, ஏன் சொல்லியிருந்தா உன் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டுக்குவியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே கன்ஃபியூஸ்டா, என்னது அப்படின்வாங்க. நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலன்னு நினச்சா ஜேகே, நான் நிறைய தடவை கால் பண்ணேன், ஆனால் நீ தான் என் ஃபோனே பிக் பண்ண மாட்டியே, ரொம்ப பிஸி ஆகிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஐயோ அப்படி இல்லைடி, நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்ப பிஸியாக இருக்கேன், சாரிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேருக்குள்ளே எப்போத்துலேருந்து சாரி தேங்க்யூ எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் ஜேகேயோட அம்மா, சோஃபி நீயா எப்போ வந்த அப்படின்னு வருவாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா சைட் பார்க்கும்போது உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த திருவிழாவில் தொலைஞ்ச குழந்தைங்க நிற்குவாங்களே அந்த மாதிரி நின்று அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அது ஜேகே கண்ணுக்கு க்யூட்டாக தெரிஞ்சிருக்கோ. அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் சைன் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அவங்க பக்கத்தில் போய் நிற்குவீங்க. சோஃபி வந்துட்டு ஒரு மாடலாக இருப்பாங்க, அஃப்கோர்ஸ் ஸ்லிம்மாக நல்லா மாடர்னாக ரொம்ப நல்லா அழகாக தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க போட்டுன்னு இருக்க ட்ரெஸ் வந்துட்டு இப்படி இருக்கோ, இங்கே பிக்சர் கொடுத்துருக்க பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குவீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துக்குவீங்க, அவங்களே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் மாமியார் கூட பிஸியாக பேசின்னுக்குவாங்க. சடனாக உங்கள் பக்கம் திரும்புவாங்க. திரும்பிட்டு, ஹே குக்கி யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, ஐயோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை மறந்துட்டேன், மீட் மை ஒய்ஃப் வயன், இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோஃபி, இதுவா உன் ஒய்ஃபு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே கன்ஃபியூஸ்டா, ஏன் அப்படி கேட்குற அப்படின்வாங்க. அப்போ சோஃபி, இல்லை செம்ம க்யூட்டாக இருக்கா அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சோஃபியோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனையே அப்சர்வ் பண்ணியிருக்குவீங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஒரு பெயின் தெரியும் ஒய்ஃபுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே. அவங்க உங்கள் சைடு பார்த்துட்டு, ஹாய் வயன், ஐம் சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கை நீட்டுவாங்க. நீங்களும் கை நீட்டிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க. பட் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாங்க. அவங்க
அவங்க வந்துட்டு ஜேகேயோட கையை பார்த்துக்குவாங்க. அந்த உங்கள் ஷோல்டர் மேலே இருக்கும் இல்லையா, அந்த கையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக ஜெல்லஸாக ஃபீல் ஆகிருக்கோ. அதுக்குள்ளே ஜேகேயோட அம்மா, அம்மா அப்பா வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆண்டி, அவங்க 2 பேரும் வரல, எனக்கு இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதனால தான் இங்கே வந்தேன், அப்படியே உங்களெலாம் மீட் பண்ணின்னு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், உங்கள் ஃப்ரெண்டை வீடு இங்கேயே வச்சுக்கிட்டு ஹோட்டலில் தங்கியிருக்கியா, பேசாமல் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தங்கு அப்படின்வாங்க. அப்போ அவங்க, ஏய் வானடா, உங்களுக்கெல்லாம் எதுக்கு சும்மா சிரமம் அப்படின்வாங்க. ஏய், நீ எப்போதுலேருந்து இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. உனக்கு ஃப்ரெண்டுன்ற மரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தங்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போது சோஃபி, சரி ஓகே ஓகே, நான் செக் அவுட் பண்ணிவிட்டு ஈவினிங்குள்ளே இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, சரி சோஃபி, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கூட உள்ளே போயிடுவாங்க. ஜேகே உங்கள் பக்கம் திரும்பிட்டு, பையன் அவளுக்கு கொஞ்சம் கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு, நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணுறதுக்கு லீன் பண்ணுவாங்க. நீங்கள் வானா அப்படின்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுவீங்க, ஏன்னா அங்கே எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, பை, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் ஜேகே போகிற டைரெக்ஷன்லேயே பார்த்து நின்றுக்குவீங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. அவங்க கார் கிட்டே போயிட்டு மறுபடியும் உங்களை திரும்பி பார்த்துட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஃபிங்கர் ஹார்ட் காமிச்சிட்டு அங்கேருந்து காரில் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளே வருவீங்க. இதே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோ. சோஃபியும் அவங்க ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டுக்குவாங்க. நீங்களும் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நிறைய டாண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க உங்களை. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு என் கூட ரொம்ப க்ளோஸு, காலேஜில் படிக்கும் போது எல்லாருமே நம்ம 2 பேரை ஷிப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னுலாம் சொல்லினுக்குவாங்க அப்படின்னுலாம் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கோ அவங்க பேசுனது. பட் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க, ஏன்னா அவங்க ஜேகேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஜேகே மேலே இருக்கிற அந்த ட்ரஸ்ட், அதால் ஜேகே வந்துட்டு இந்த ப்ராஜெக்டால் ரொம்ப பிஸி ஆகிட்டுக்குவாங்க. மிட் நைட் வீட்டுக்கு வர்றது, காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு கிளம்புறது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டுக்கோ. சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் கூட இருக்காது உங்கள் நடுவில். அப்படி ஏதாவது டைம் கிடைச்சா கூட அதை சோஃபியா வந்து எடுத்துக்குவாங்க. ஜேகே பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்பாங்க ஜேகே ஆஃபீஸ்லேருந்து, ஏன்னா உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ரூமில் க்ளாசெட் க்ளீன் பண்ணிக்குவீங்க. உங்களே பேக்கப் பண்ணுவாங்க ஜேகே வந்துட்டு. நீங்கள் நான் பயந்துட்டேன், என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு, என் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு தான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டீ எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, எனக்கு இப்போ டீ எல்லாம் வேணாம், எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பு எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் லிப்ஸ் மேலே ரப் பண்ணுவாங்க. இப்போ உன்னை கிஸ் பண்ணால் தான் என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹாஹா, எந்த ஊரில் கிஸ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்வீங்க. உண்மை தாண்டி, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க கிஸ் பண்ணுறது. பேஷனேட்டாக டீப்பாக ரஃப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. அதுவும் ஹங்க்ரியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்க ஷோல்டர் மேலே டேப் பண்ணுவீங்க. அப்போ கூட அந்த மனுஷன் விடுற மாதிரியே இல்லை. நீங்கள் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள புஷ் பண்ணுவீங்க. ஏங்க ப்ரீத் பண்ணுறதுக்கும் விடுறது இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண வருவாங்க. அப்போ உங்கள் ரூம் டோர் நாக் ஆகும். யாருன்னு பார்த்தா சோஃபி. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே, வா சோஃபி அப்படின்வாங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்குவீங்க. அவங்க உள்ளே வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகே, சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சோஃபி வந்துட்டு உங்கள் 2 பேரோட அந்த மொமெண்ட்டை பார்த்துருப்பாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்காகவே அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஜேகே, ஈவினிங் என் கூட வெளியே வர முடியுமா, நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், ஈவெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லை அதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஓ சோஃபி சாரி, நானும் வையனும் வெளியே போகிற பிளான் பண்ணிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்க்குவீங்க, ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அவங்க உங்களை சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க ஜேகே. அப்போது சோஃபி, ஓ ஓகே ஓகே யூ கைஸ் என்ஜாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க.
நீங்கள் அப்படி கூட ஜேகேயை பார்த்துட்டு எங்கள் பாவம் நீங்கள் அவங்க கூட போயிருக்கலாம், நம்ம 2 பேரும் வேறு எப்போயாவது வெளியே போயிருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு நான் டைம் தரேன்னு சொல்லிட்டுக்கிறேன், ஸோ என் டைம் என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் கீழே ஸ்நாக்ஸ் டீ செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சொல்லிவிட்டு கீழே போயிடுவீங்க. ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வருவாங்க. எல்லோரும் ஹாலில் உக்காந்துன்னுக்குவாங்க. சோஃபி கிச்சனில் ஆல்ரெடி சூப் செஞ்சுன்னுக்குவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. பார்த்தா தெரியலையா சூப் செஞ்சுன்னுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது இல்லைங்க, இது வந்து டீ டைம், சூப் யாரும் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஓ அப்படியா, பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் சூப் குடிக்கிட்டோம், டெய்லி நீ செஞ்ச டீ தானே குடிச்சின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகேவோட அக்கா கிச்சனில் வந்துட்டு அதில் சோஃபி டீ டைமில் தான் டீ குடிக்க முடியும், டின்னர் டைம்லையா குடிக்க முடியும், நீ சூப்பு டின்னர் டைமில் செய்ய வேண்டியது டீ டைமில் செஞ்சுட்டு இப்போ எதுக்காக பையன்கிட்ட எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரூடாக பேசியிருப்பாங்க உங்ககிட்ட. அது இல்லைக்கா, வெளியோ செம்ம மழையாக இருக்குது, அதனால தான் இந்த கிளைமேட்டுக்கு சூப் நல்லா இருக்கும்னு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோஃபி. அப்போ நீங்கள் சரி விடுங்க, நான் இதை சர்வ் பண்ணிடுறேன், நீங்கள் போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோஃபி எதுக்கு, நான் செஞ்ச சூப் நானே சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த சாஸ் பேனை எடுக்குவாங்க. அவங்க கையிலேருந்து ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆகி டைரெக்டாக அது ஸ்லாப் மேலே வந்து விழும். நீங்கள் ஸ்லாப் மேலே கை வச்சுன்னுக்குவீங்க. உங்கள் கை மேலே ஃபுல்லாக சூப் கொட்டிடும். அது ஒரு 2 ட்ராப் அவங்க கால் மேலே ஸ்பில்லாக இருக்கும். அதுக்கே அவங்க பயங்கரமாக கத்தி ஓவர் ரியாக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ உழுது கூட நீங்கள் கண்ணில் ஃபுல் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுக்கோ, பட் நீங்கள் சைலண்ட்டாக நின்றுக்குவீங்க சோஃபியே பார்த்துட்டு. அப்போ ஜேகே அவங்க அம்மா எல்லாம் கிச்சனுக்குள்ளே ஓடி வருவாங்க என்னாச்சின்னு பார்க்குறதுக்கு. என்னாச்சு சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. கால் மேலே சூப் ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் சூப் ஊற்றின்னுக்கிறா, நீங்கள் 2 பேரும் மரம் மாதிரி நின்றுக்கிறீங்க, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளையா வையன் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கற்றுவாங்க. ஓ இன்னும் இங்கே என்ன நின்றுட்டுருக்கேன், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியை பிரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. கூட்டிகிட்டு போய் ஹாலில் சோஃபா மேலே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணின்னுக்குவாங்க. அப்போது ஜேகேயோட அக்கா ஏய் ஏன்டா அவளை அப்படி கத்துனேன், அவள் சோஃபிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொன்னான், இவ தான் அடம் பிடிச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா, இவளுக்காவது 2 ட்ராப் தான் விழுந்துச்சுடா, ஆனால் மொத்த சூப்பு அவள் கை மேலே தான் விழுந்துச்சு தெரியுமா, பார்க்காம ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டியே. அப்போ ஜேகே அக்கா கொஞ்சம் சோஃபிக்கு ஆயின்மெண்ட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு வருவாங்க. நீங்கள் பார்த்தா அழுதுட்டு க்யூட்டாக அவங்கள திட்டின்னுக்குவீங்க. நான் வேணும்னு பண்ணல, அது அவங்களுக்கு தெரியாதா, சோஃபி கத்துனதுக்கு நான் ஷாக் ஆகிதான் அப்படி நின்றுட்டேன், எனக்கு என்ன பண்ணோன்னே தோணல, அதனால தான் நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன், அவங்களுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஆமாம் உன் புருஷனுக்கு உண்மையாகவே புத்தி இல்லை, சாரிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணின்னுக்கிறீங்கங்க, அவங்களுக்கு ஆயின்மெண்ட் போட்டிங்களா, அவங்க கால் இப்போ எப்படி இருக்குது, இன்னும் பெயின் இருக்கா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே அவளுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க போய் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே பரவாயில்ல, அவளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்க, நீ கையை காட்டு அப்படின்வாங்க. வேணாம் ஒன்றும் தேவையில்லை, ஏய் காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா உங்கள் கை ஃபுல்லாக ரெட் ஆகிட்டுக்கும். என்ன வையன் இப்படி ஆகிட்டுக்குது, இவ்வளோ ரெட் ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரி சரி நீ அப்படி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுக்காத, எனக்கு மூட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. உங்களுக்கு 24/7 மூட் வந்துன்னுக்கோ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் நோஸை பிஞ்ச் பண்ணுவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணுவீங்க, ஜேகே ஸ்மைல் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே சோஃபி வெளியே நின்று பார்த்துன்னுக்குவாங்க. ஃபுல்லாக அவங்க ஃபிஸ்ட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இருக்க வேண்டிய பிளேஸில் இவ என்ஜாய் பண்ணின்னுக்கிறா, நான் மட்டும் யூஎஸ்க்கு போகாத இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு உன் பொண்டாட்டியா உன் ஆர்ம்ஸில் உன் பெட்டில் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும். ஜேகே வந்துட்டு ரொம்பவே பிஸி ஆகிட்டுக்குவாங்க. முன்னை விட இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டுக்குவாங்க. பிஸின்றதை விட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எரிஞ்சு விழுந்துன்னுக்குவாங்க ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் மேலே. இப்போ ஜேகே வந்துட்டு லேப்டாப்பில் வேலை செஞ்சுன்னுக்குவாங்க அவங்க ரூமில் உக்காந்துட்டு. நீங்கள் உள்ளே வருவீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அவங்களுக்கு ஒரு கால் வரும். காலை வந்துட்டு பயங்கரமாக கத்தி கத்தி பேசின்னுக்குவாங்க. எல்லா வேலையும் நானே செய்யணுன்னா உங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுத்து எதுக்காக வச்சுன்னுக்கிறேன், எல்லோரும் வேலையிலேருந்து தூக்கிட்டு நான் ஒண்டியாக செஞ்சுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் இருக்கிறது ஒன்று தான் இல்லாதது ஒன்று தான், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது மோனா, எனக்கு 2 டேஸில் எல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கி எறியுவாங்க பெட் மேலே.
நீங்கள் வந்துட்டு ஜேகேயே பார்த்துன்னுக்குவீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் ஸ்லோவாக போவீங்க. பட் அவங்க உங்களை புல் பண்ணி பெட் மேலே புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஹவர் ஆகிட்டு அக்ரெசிவாக கிஸ் பண்ணுவாங்க. உங்கள் லிப்ஸு பெயின் ஆகும். பட் உங்களுக்கு புரியும் அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார், இப்போது நீங்கள் தேவை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவங்க கிஸ் பண்ணுறதுக்கு விடுவீங்க, நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்டுக்கும் நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரியெல்லாம் இருந்து. ஜேகே வந்துட்டு அப்படியே அக்ரெசிவாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நைட் கவுன் ஜிப்பை அன்ஜிப் பண்ணிக்குவாங்க. என்னென்னா நைட் கவுன் ரிமூவ் பண்ணோம். அப்போது ஒரு பெரிய சவுண்ட் ஆகும். நீங்கள் சடனாக ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. ஜேகே கூட அவங்க சென்ஸுக்கு வருவாங்க. சடனாக உங்கள் ட்ரெஸ்ஸை ஜிப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் கீழே ஓடி போவீங்க. என்னன்னு பார்த்தா கிச்சனில் மைக்ரோவேவில் கிளாஸ் பவுல் எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கோம். அதில் ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு நம்ம சோஃபி கை மேலே பட்டிருக்கோம். என்னாச்சு சோஃபி, கிச்சனில் நீ என்ன பண்ணிருக்கிற, கையில் என்ன ரத்தம் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ சோஃபி, அது ஒன்றும் இல்லை ஜேகே, எனக்கு அது பவுல் வந்துட்டு மைக்ரோவேவ் சேஃப்னு நினச்சிட்டு அதுள்ளே வச்சுட்டு அது எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. என்ன சோஃபி இவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன், ஏதாவது பெருசாக அடிபட்டிருந்தா என்ன பண்ணியிருந்துக்குவ அப்படின்னு கேட்குவாங்க. உடனே நீங்கள் ஓடி போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துன்னு வருவீங்க. வாங்க சோஃபி நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி, ஒன்றும் தேவையில்லை வையன் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, என்ன தேவையில்லை நீ கொடு வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அப்போது சைலண்ட்டாக பண்ண வச்சுக்குவாங்க. உங்களுக்கு அப்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்போது உங்கள் மாமியார், என்ன சோஃபி இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டு இன்னும் மைக்ரோவேவ்குள்ளே எது வைக்கணும் எது வைக்கக்கூடாதுன்னு தெரியலையா, உனக்கு அப்படி ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, இல்லை வையன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி ஆண்டி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு சரி போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறதுக்காக திரும்புவாங்க. அப்போது சோஃபி அவங்க கையை பிடிச்சிட்டு, ஜேகே ஒரு 5-10 மினிட்ஸ் என் கூட உக்காந்து பேசு, இப்போல்லாம் நீ என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற, எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வையனை பார்க்குவாங்க. ஏன்னா வையனும் பாவங்க, அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணிடல ஜேகே. அப்போ பையன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணில் சிக்னல் பண்ணுவாங்க ஓகேன்ற மாதிரி. சரிங்க நான் போய் தூங்குறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க. ஜேகே வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ சோஃபி, நீ உன் ஒய்ஃபை அவ்வளோ லவ் பண்ணுறியா ஜேகே அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் ஆடி, அவள் என் உயிர், அவள் இல்லைன்னா நான் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளது அரேஞ்ச் மேரேஜ், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பியோர் லவ் மேரேஜ். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னெல்லாம் சர்க்கஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா. உங்கள் பற்றி பேசும்போது ஜேகே ஃபேஸு அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக பேசினுக்குவாங்க. அத்தை சோஃபி வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் உள்ளே போய் தூங்கிட்டுக்குவீங்க. ஆக்சுவலாக ஜேகே கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வந்து பார்க்குவாங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கின்னு உங்கள் ஹெட்டை கேர்ஸ் பண்ணிவிட்டு, சாரி டி வைஃபி, உனக்கு என்னால் டைம் கொடுக்கவே முடியல, ஆனாலும் நீ அதை கம்ப்ளைண்டே பண்ணினில்ல, தேங்க்ஸ் டி என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துன்னு தூங்கிடுவாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிருக்கோ. ஃபைனலாக உங்கள் எக்ஸாம் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஜுவேட்டும் ஆகிட்டுக்குவீங்க. இப்போ நீங்கள் வீட்லேயே ஆறாமல் இருக்கீங்க. உங்கள் கசின்ஸ் எல்லாம் கால் பண்ணி உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு நான் பார்க்குறேடி, இவர்கிட்டே கேட்கணும், இவர் பிஸியாக இருக்கார், இவர் வராரோ இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் கசின்ஸ் எல்லாம் கேட்டு பாடுறி, அவங்களும் வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும், இல்லை ஒரு நாள் மூவி நைட் மாதிரி பண்ணலாம், இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரி 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 இவ்வளோலாம் பிளான் பண்ணாத, ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. டைமும் ஸ்கிப் ஆகிருக்கோ. ஜேகே வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. நீங்கள்லாம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது ரூமில் இருப்பீங்க. ஜேகே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வையனை ஃபுல் டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க லிப்ஸ் மேலே அவங்க மேலே ஹோவர் ஆகிட்டு நம்ம வையனும் அவங்க கசின்ஸ் இன்வைட் பண்ணுறது சொல்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்குவாங்க. பட் இந்த மஞ்சள் விடுற மாதிரியே இல்லை. எங்கே ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், நான் செம்ம மூடில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. நீங்கள் அவங்க வாய் மேலே உங்கள் கையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, ப்ளீஸுங்க 5 மினிட்ஸ், நீங்கள் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஓ சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டு உங்களையும் புல் பண்ணி உக்கார வச்சுக்கின்னு உங்களை பேக் ஹக் பண்ணின்னு உங்கள் நெக் மேலே கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் என் கசின்ஸ் ஃபோன் பண்ணியிருந்தாங்க,
ஏய் இதை சொல்லவாடி என்னை ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்குவாங்க ஜங்குக்கு. அப்போ நீங்கள் இன்னும் இல்லை கேளுங்க ஃபஸ்ட்டு. அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்கங்க, உங்களே கூட. அவங்க நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கல, நம்ம கல்யாணம் திடீர்னு நடந்ததுனால இப்போ உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்களை டீப்பாக கிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க கேட்டுன்னுக்கிறீங்களா? நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மீட் பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கே இன்வைட் பண்ணல இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லைங்க, அவங்க வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, நம்ம அங்கேயே போய் மீட் பண்ணின்னு வந்துடலாம். உங்களால் வர முடியலனாலும் பரவாயில்ல, நானே போயிட்டு 2 days இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சடனாக கிஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களே பார்த்து 2 days ஒன்றும் தேவையில்லை, நானும் வரேன், 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே எனக்கு இப்போ தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பெட் மேலே புஷ் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் மேலே ஹாவர் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்படியே டைம் டேஸ் ஸ்கிப் ஆகிக்கோ. இப்போ ஃபைனலாக நீங்கள் உங்கள் கசின்ஸை மீட் பண்ணுறதுக்கு போகிற டே. இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட சொல்லினுக்குவீங்க, உங்கள் கசின்ஸை மீட் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு தெரியாது இத்தை சோஃபி கேட்டுனுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஈவினிங் வெயிட் பண்ணிக்குவீங்க ஜேகேக்காக. அவங்க நீங்கள் ரெடியாகிரு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. சரி கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுவீங்க. வயன் சொல்லு அப்படின்வாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ ஜேகே அதுவா வயன், நான் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கேன், சோஃபி இன்னைக்கு ஆஃபீஸ்கிட்ட வந்திருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுறா இல்லையா, அதனால் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஜேகே ஃபுல்லாக மறந்துட்டுக்குவாங்க சுத்தமாக நீங்கள் சொல்லியிருக்கிறது. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ஃபீலாக இருக்காதுங்க, அதை சுத்தமாக மறந்துட்டீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஐஸ் வைப் பண்ணிவிட்டு உங்கள் அண்ணா கால் பண்ணுவீங்க. அண்ணா எனக்கு ஒரு கேப் புக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு. வயன் ஜேகே வரலையா அப்படின்னு கேட்குவாங்க. இல்லைண்ணா, ஆக்சுவலி அவர் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, இல்லை எல்லாம் கெட் டுகெதருக்கு போயிருக்காங்க, ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்வீங்க. சரி கேப்லலாம் ஒன்றும் வர தேவையில்லை, நான் வரேன், உன்னை பிக்கப் பண்ணின்னு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அண்ணா பரவாயில்லண்ணா, நான் கேபில் வந்துக்கிறேன், நீ எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னா கேப் புக் பண்ணு அப்படின்னு சொல்வீங்க. ஆனாலும் உங்கள் அண்ணா சொல்லுந்தே கேட்காம வந்திருப்பாங்க. வந்து உங்கள் மாமியாரெல்லாம் மீட் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு வீட்டுக்கு லேட்டாக வருவாங்க அன்றைக்கி. சோஃபி அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லேட் பண்ண வச்சுருப்பாங்க. அவங்க வேணும்ன்ட்டே பண்ணியிருப்பாங்கங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட பேசுந்து அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகே சோஃபி குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. ரூம் இருட்டாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் இருந்தால் லைட் ஆன்லேயே இருக்கும் ஜேகே வர வரைக்கும். என்ன இருட்டாக இருக்குது, தூங்கிட்டாளா? நான் டின்னர் டைமில் கால் பண்ணப்போ கூட அவள் காலை ரிசீவ் பண்ணலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் லைட் ஆன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் காணோம். பாத்ரூம்லலாம் தேடிருப்பாங்க, கீழே கிச்சனுக்கு வந்து தேடிருப்பாங்க, எங்கேயும் காணோம். அவங்க அம்மா ரூம் கிட்டே போயிட்டு அம்மா பையன் எங்கம்மா, எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் மாமியார் உனக்கு தெரியலையாடா, அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா தானே இன்றைக்கி கசின்ஸை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்வாங்க. ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஓ நோ அம்மா நான் மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற பையன், நீ நைட்டுக்கு அங்கே போகிறேன்னு தானே சொல்லியிருந்தா, உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்கேன் கெட் டுகெதர்ன்னு சொல்லிட்டு போனாலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிட் பாவம், அவள் என் மேலே கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. சரிம்மா நீ போய் தூங்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நேரத்தில் எங்கடா போகிற, பையனை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கார் கீஸ் எடுத்துகிட்டு. சோஃபி வந்துட்டு மேலே நின்றுன்னு பார்த்துன்னுக்குவாங்க. உங்கள் 2 பேரை எப்படியாவது பிரித்து வைக்கலான்னா முடியறதே இல்லைல்ல, எப்படியாவது ஒன்று சேர்ந்துடுறீங்க. இவங்க 2 பேரோட லவ் வீக்கானதில்ல சோஃபி, ஸ்ட்ராங்கான லவ். இவங்கள உன்னால் பிரிக்க முடியாது, பேசாமல் அக்செப்ட் பண்ணிக்க சோஃபி, ஜேகே உனக்கு இல்லைன்னு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கின்னு அவங்க ரூம் உள்ள போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்கும். பட் அதை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கசின்ஸ் கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிக்குவீங்க. அப்போ உங்கள் கசின் வந்துட்டு எங்கடி உங்கள் ஹஸ்பண்டு, நைட் வருவாங்கன்னு சொன்னேன், ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தெரியலடி, வரேன்னு சொல்லியிருந்தாரு, மேபி லேட் ஆகிருக்கோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்கல்ல, அதனால் நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க.
நீ எதுக்கும் ஒரு தடவை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேடுவீங்க, பட் ஃபோன் வந்துட்டு நீங்கள் கீழே வீட்டுள்ளே வச்சுட்டு வந்துட்டுக்குவீங்க. ஐயோ ஃபோன் கீழே இருக்குடி, ஒரு நிமிஷம் இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வருவீங்க. எல்லாருமே மேலே இருப்பாங்க. நீங்கள் வீட்டு உள்ளே வந்துட்டு உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு செக் பண்ணுவீங்க. பார்த்தா 25 மிஸ்ட் கால்ஸ் இருக்கோ ஜேகே கிட்டேருந்து. ஐயோ 25 மிஸ்ட் கால்ஸு, இவரதுக்கு இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிங்க. பார்த்தா ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. எதிர்க்கோ ஜேகே நின்றுக்குவாங்க. அவர் சடனாக உங்களை ஹக் பண்ணிடுவாங்க. சாரி வையன், ஐம் ரியலி வெரி சாரி அப்படின்னு. நீங்கள் ஏங்க எதுக்குங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பிரேக் பண்ணுவீங்க. அவங்க உங்கள் சீக்ஸை 2 கையிலையும் பிடிச்சிட்டு நான் எப்படி மறந்தேன்னே தெரியல வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்லைங்க, உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் இதை மறந்துது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் 2-3 நாளில் ஊருக்கு கிளம்பிடுறாங்க இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் எப்போ வேணுமா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வரலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தாடி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்கிறது தான் உனக்கு அவ்வளோ தடவை கால் பண்ணேன், ஆனால் நீ கால் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் கீழே வச்சுட்டு போயிட்டு இருந்தேன், எல்லாம் மேலே இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டெரஸ் மேலே கூட்டிகிட்டு போவீங்க. உங்கள் கசின்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அவங்களும் எல்லாருக்கூடவும் ஜாலியாக நல்லா சிரித்து பேசி என்ஜாய் பண்ணியிருக்குவாங்க. நெக்ஸ்ட் டேவும் உங்கள் கசின்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க ஜேகே கூட. அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ நெக்ஸ்ட் டே இருக்கோ, ஜேகே வந்துட்டு சோஃபி கிட்ட கத்திக்குவாங்க. என்ன சோஃபி நீ இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற, இன்னும் 2-3 நாள் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமா இருந்துச்சு இல்லை அப்படின்வாங்க. அப்போ சோஃபி இல்லைடா ஜேகே, 2-3 நாள் இருந்தால் இன்னும் என்னென்னவோ பிரச்சனைங்க ஆகிடும், நான் இங்கேருந்து கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக சோஃபியை பார்ப்பாங்க. நீ என்ன தான் சொல்ல வர, 2 நாள் இருந்துட்டா என்ன பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்வாங்க. அப்போது சோஃபி உனக்கு புரியுறதில்ல, உங்களை பார்க்குவாங்க, நீங்கள் பார்த்தா அவங்கள அட்மையர் பண்ணி பார்த்துக்குவீங்க ஜேகேவே. அப்போ சோஃபி வையன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம் இல்லைங்களாங்க, எதுக்கு இவ்வளோ அவசரமாக கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது சோஃபி அதான் சொன்னேன் இல்லையா வையன், நான் இன்னும் 2-3 நாள் இருந்தால் பிரச்சனைங்க அதிகமாகிடும், அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேனோ எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேகே ரொம்ப லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. சோஃபிக்கு செம்ம ஷாக்கு. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்கள் அவரை பார்க்குற பார்வையை வச்சே நான் சொல்லிடுவேங்க. நான் லவ் பண்ணி என்ன பிரயோஜனம் வையன், அவன் என்ன லவ் பண்ணல, அவன் உன்னை பார்த்து அட்மையர் பண்ணுற மாதிரி என்னை பார்க்கல, உனக்கு அடிப்பட்டா அவனுக்கு வலிக்குது. நீ அன்றைக்கி கசின்ஸ் வீட்டுக்கு போனப்போ அவனால் வர முடியலன்னு தெரிஞ்சுட்டு அவன் அதை மறந்துட்டான்னு நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டா, அதை நான் பார்த்தேன். உன் பற்றி பேசும்போது அவன் ஃபேஸில் அந்த ஒரு பிரைட்னஸ்ஸு யார் பற்றி பேசும்போது இருக்காது. நீன்னா அவனுக்கு லவ், உலகம், லைஃப். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது வையன். என்னால் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது வையன், அதனால தான் நான் கிளம்பின்னுக்கிறேன் வையன். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க ஜேகே கிட்ட தயவு செஞ்சு இதை பற்றி சொல்லிடாத, நான் அவங்க கூட அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருந்துட்டு போய்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் ஜேகேயோ சேர்ந்து எடுத்த ஒரு பிக்சர் இருக்குது, ஞாபகம் இருக்கா? அது பின்னாடி என்ன எழுதியிருக்கீங்க? லவ் ஆஃப் மை லைஃப். அதை பற்றியே நான் அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தாலும் என் புருஷனுக்கு அப்படி இல்லைங்க. அவர் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க, ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக தான் உங்களை ட்ரீட் பண்ணாங்க. அதை சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்சல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. எனக்கு அவர் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை இருந்ததுங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகல. இப்போ இதை கூட நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் நான் வரமாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்போ சோஃபி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ வையன், தேங்க்யூ வெரி மச், இப்போ தருது ஜேகே உன்னை ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசிவிட்டு ஜேகேக்கோ குட் பை சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகும், டேஸும் ஸ்கிப் ஆகிருக்கோ. உங்களுக்கோ ஜேகேக்கோ கல்யாணம் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 8-9 months ஆகிருக்கோ. உங்கள் 2 பேரோட லைஃபு ஹாப்பியாக ரொமான்டிக்காக, ஜேகேவோட டர்ட்டி டாக்ஸு, ஃப்ளர்ட்டிங், அன்கவுண்டபிள் ரவுண்ட்ஸ், லவ் மேக்கிங் செஷன்
இப்படியே போயின்க்கோ. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டுக்குவீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு தெரியாமல் டயட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்க. ஜேகே இதை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் டயட் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபேவரட் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்க. ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸோ எந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வாங்கி வந்தாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்குவீங்க. சாப்பாடு கூட சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டுக்குவீங்க. உங்கள் மாமியார் கேட்டால் ஜேகே வந்துட்ட பின் சாப்பிட்றேன்னு சொல்வீங்க. ஜேகே வந்து கேட்டாக்கா அத்தை கூடவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லினுக்குவீங்க. ஒரு நாள் சண்டே ஜேகே வீட்டிலே இருப்பாங்க. அவங்க ஹாலில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுருக்குவாங்க லேப்டாப்பில். நீங்கள் உங்கள் ரூமில் மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்களை பார்த்துன்னுக்குவீங்க. எல்லோரும் டயட் பண்ண மெலிஸ் ஆகிறாங்க, நான் டயட் பண்ண வெயிட் போட்டுன்னு போயின்னுக்கிறேனே அப்படின்னு உங்களை பார்த்துன்னுக்குவீங்க. சடனாக ஜேகே கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் கேட்குவீங்க. அப்போ அவர், பையன் எனக்கு ஒரு கப் காஃபி செஞ்சுதா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ எடுத்துன்னு வரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிச்சனில் போவீங்க. காஃபியெல்லாம் செஞ்சுட்டு வெளியே எடுத்துன்னு வரும்போது உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக தலை சுற்றிடும். அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க. ஜேகே ஓடி வந்து பிடிச்சிடுவாங்க நீங்கள் கீழே விழுறதுக்குள்ளே. உங்கள் கையில் இருந்த கப்பு உளுந்து பிரேக் ஆன சவுண்டுக்கு உங்கள் மாமியார் கூட ஓடி வருவாங்க. அப்போ ஜேகே, அம்மா டாக்டர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு ரொம்ப நேரமாக செக் பண்ணுவாங்க. ஜேகே, உங்கள் ஒய்ஃபு சரியாக சாப்பிட்டுன்னு இல்லைன்னு தெரியுது, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, நாளைக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேவோட அம்மா டாக்டரே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக பார்க்குவாங்க. அப்போது அந்த டாக்டர் ஹெட் நோட் பண்ணுவாங்க ஆமான்ற மாதிரி. அப்போ ஜேகேவோட அம்மா தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே போவாங்க. அப்போ ஜேகே, என்னம்மா எதுக்காக கைனகாலஜிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகேவோட அம்மா, ஜேகே, டாக்டர் பையன் ப்ரெக்னென்ட் இருக்கோன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அப்படியே ஸ்கிப் ஆகிடும். என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குவாங்க. ஆமாம், நான் நினச்சேன் அவளோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து அவளுக்கு பிடிக்கிற ஸ்மெல்லு பிடிக்காத ஆயிட்டுச்சு, அடிக்கடி வாமிட்டு, தலை சுற்றுது அத்தை அப்படின்க்குவா, மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா இதெல்லாம் ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை, அட்லீஸ்ட் அவள் சொல்ல நீங்களாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்வாங்க ஜேகே. அப்போது நான் உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினச்சேன் ஜேகே, அதுவும் இல்லாமல் நான் அவளுக்கு பீரியட்ஸால் அப்படி மூட் ஸ்விங்ஸ் ஆகிருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அம்மா எதுவாவது இருக்கட்டும்மா, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இல்லை, இப்போ பாரு அவ அப்படின்னு உங்களை காமிக்குவாங்க. நீங்கள் பெட் மேலே படுத்துன்னுக்குவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கோம். உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஜேகே, நார்மலாக பேசியிருப்பாங்க, உடம்பு சரியில்லை, ஜஸ்ட் வீக்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உங்களை கைனகாலஜிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஃபைனலாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு ரிசல்ட் வரும். ஜேகே வந்துட்டு ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இன்னொரு பக்கம் டாக்டர் சொல்லியிருந்தா கேட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே பயங்கர கோவம் வந்துட்டுக்கோ. டாக்டர் அதை தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஃபுட் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும் போது தான் நீங்கள் டாக்டர்கிட்ட ஆமாம் டயட் இருந்தீங்கன்னு சொல்லி ஒத்துக்குவீங்க. ஜேகேக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் அண்ட் கோவம் ரெண்டுமே வந்துட்டுக்கோ. டாக்டர் வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு காரில் பேசியே இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. நீங்களே 2-3 தடவை கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு ரீச் ஆவீங்க. ஜேகேவோட அம்மா, அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாமே வெயிட் பண்ணிக்குவாங்க உங்களுக்காக. உள்ளே போந்தோ அவங்க அம்மா கேட்குவாங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே ஹாப்பியாக ஹெட் நோட் பண்ணுவாங்க. அவங்க கண்ணில் ஹாப்பி டியர்ஸ் இருக்கோ, ஜேகே கண்ணில் உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் இருக்கோ. ஜேகே அவங்க அம்மா வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ வெரி மச் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. அப்போது ஜேகே பக்கம் திரும்பிட்டு, இங்கே பாரு ஜேகே, அவளுக்கு சொல்லு எந்த வேலையும் செய்யக்கூடாது, இனிமேல் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நீ சொன்னதாக கேட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜேகே வந்துட்டு அவளுக்கு எப்படி இஷ்டக்குதோ அப்படி இருந்துக்கிட்டோமா, அவன் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஜேகேயோட அம்மா, அக்கா எல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்க்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதனால தான் அப்படி பேசினார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கே போவீங்க. ஜேகே வந்துட்டு சைலண்ட்டாக பெட் மேலே படுத்துட்டு சீலிங்கே பார்த்துன்னு அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணோன்னே தெரியல, அவ்வளோ கோவமாக இருக்குவாங்க. கோவன்றதை விட டிசப்பாயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் உள்ளே போயிட்டு, ஏங்க சாரிங்க, நான் வேணும்னு அப்படி பண்ணல தெரியுமா, சத்தியமாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி பீரியட் ஸ்கிப் ஆயிருக்கோம், அதே மாதிரி இப்போயும் ஆயிருக்கோன்னு நினச்சிட்டேன்,
அதுக்கப்புறமா தலை சுற்று வாமிட் வர மாதிரி ஆகுறதெல்லாம் நான் டயட்டில் இருக்கிறதுனால அப்படி ஆயிருக்குதோ என்னமோன்னு நினச்சிட்டேங்க. நான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் டயட் பண்ணியிருக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர வையன்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால டயட் பண்ண மாட்டேன், அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத இருந்தால் டயட் பண்ணிக்குவேல்ல அப்படின்னு கேட்குவாங்க. ஏன் வையன், நீ நார்மலாக இருந்தாலும் எதுக்கு டயட் பண்ணுற? எனக்கு அதுதான் வையன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் உன்னை என்னைக்காவது உன் பாடி ஷேமிங் பண்ணியிருக்கேனா? உன் பாடியை பற்றி ஏதாவது கிண்டல் அடிச்சிருக்கேனா? நீங்கள் என்றைக்குமே அதை பற்றி பேசவே இல்லைங்க. நீங்கள் கிரேட். ஆனால் என்னால் உங்களுக்கு தானே இன்சல்ட்டு. நான் அப்படி இருந்ததுனால உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க இல்லை? யாரடி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. அப்போ நீங்கள் சொல்வீங்க, அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் நான் கேட்டுக்கிட்டேன், அவங்க உங்களை எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, ஹேய், அவன் யாரோ எதுவோ சொல்லிட்டான்றதுக்காக உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு கூட என் குழந்தையோ கஷ்டப்படுத்திருக்கேடி அப்படின்வாங்க. எனக்கு இப்போது எப்படி ஃபீல் ஆகிருக்கு தெரியுமா? உன்னை நான் நல்லா பார்த்துக்கவே இல்லை, உனக்கு இவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருந்து கூட நான் கண்டுக்கவே இல்லை. நான் ஒரு ஹஸ்பண்டாக ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல ஃபெயில் ஆகிட்டேன்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸுங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக ரிசீவ் பண்ண வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி பண்ணிட்டேன், சாரிங்க, இதுதான் கடைசியாக இருக்கும், இனிமேல் நான் டயட்டுன்ற வார்த்தை கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன், ப்ளீஸுங்க அப்படின்னு கேட்பீங்க. எனக்காகவாவது இல்லைன்னாலும் நம்ம குழந்தைக்காகவாவது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இதை பார் வையன், நீ இப்படி இருக்கிறது எனக்கே ஒரு பிரச்சனை இல்லைன்னப்போ வேறவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் பண்ணிக்கிற வையன்? நீ ஒன்றும் குண்டா இல்லடி, நீ கரெக்டாக தான் இருக்கே. இப்போ டெலிவரி ஆகிட்ட பின்ட்டு நீ குண்டானாலும் எனக்கு நீ அழகாக தான் தெரிவேன். ப்ளீஸ் வையன், தயவு செஞ்சு இந்த இன்செக்யூரிட்டியை விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. ஐ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் வயிறு முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ டூ ஜூனியர், சீக்கிரமாக வெளியே வாங்க, உங்களுக்காக அப்பா அம்மா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை உங்கள் ஸ்டொமக் மேலே கிஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்கங்க. இது தாங்க ட்ரூ லவ்னா. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கேயோ யார்கிட்டயோ விட்டு கொடுக்கல. ஜேகே என்னடானா வைஃபை இன்சல்ட் பண்ணாங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டாங்க. சோஃபி ஜேகேக்கும் வையனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம வையன் ஜேகே மேலே வச்சுருந்த அந்த ட்ரஸ்ட்டால் அவங்க கூலாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செகண்ட் ஷார்ட் பிடிச்சிருக்கோன்னு. என்னோடய ப்ரீவியஸ் 2 ஷார்ட்ஸ் கிம் தேயாங்கோட பேட் பாய் சீனியர், அதை சஜஸ்ட் பண்ணது வந்துட்டு அவங்க ஆக்சுவல் நேம் எனக்கு தெரியாதுங்க, அவங்க ப்ரொஃபைல் நேம் வந்துட்டு குட்டி பொண்ணுன்னு. வெரி சாரிடா, அதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.